ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ராசித். இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம். மைன்கிராஃப்டில் ஏஆர் வேர்ல்டுன்னு புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் புது புது மோட்லாம் எடுத்துருக்கோம். அதான் விளையாடுப்போம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். புது புது மோடெலாம் வந்துருக்கு, ஆட் பண்ணியிருக்கேன். அது இங்கே ஒரு வெட்டுக்கு நிறைய அனிமல் மோடு, அப்புறம் பில்டிங்கு, புது புது பில்டிங்கு, கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி வகை வகையாக ஏற்றி வச்சுருக்கேன். நான் இன்னொன்று பேக் மோடு இருக்குது. அந்த பேக் தான் எப்படி கிராஃப்ட் லேட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ கிராஃப்ட் பண்ணுவேன். பஸ் இந்த ஹீரோ பெயின் பில்டிங் போவோம். இதில் நிறைய க்ரீப்பர் இருக்கும். ஸ்டக்ஸ் இங்கே வச்சுட்டு கோல்டு ஷீல்டு முக்கியம், எடுத்து வச்சுப்போம். நான் ஹார்ட் கோர் சவரும் உனக்கு சவர் கிரியேட் பண்ண போகிறேன். அது லேட்டாக வரும். இது விளையாடும். மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்த்துருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த பேம்பை மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேம்ப்லேருந்து ஸ்டிக்கு கிடைக்கும். ஈஸியாக இல்லைன்னு ஸ்டிக் எடுக்கலாம். மேலே ஒரு க்ரீப்பர் இருக்குது. ஆனால் அங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பார்த்துட்டு எப்படி மேலே போகும். மைண்ட் பண்ணிட்டு போகும். மேலே போ. கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் மாற்றணும். ஐயோ ஏன்ட்டேன். அங்கே போய் உட்காந்துப்போம். உட்காந்துட்டு மைண்ட் பண்ணும். ஒரு நல்ல பிக்காக்ஸு அது மாதிரி எடுப்போம். மேலே என்ன இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரக்சர் இருக்குது, எக்கச்சக்கமாக. அதெல்லாம் போதும். சரி, போக பாட்டெலாம் அடுத்த பாட்டு வேணும்னா லைக் பண்ணுங்கள். க்ரீப்பரு அங்கே இருக்கு. கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணும். பக்கத்தில் போய் அடிப்போம். வெடிக்க போகுது. சரி, நான் வெடிக்கிறதுக்கு பக்கத்தில் அடிக்க கூட முடியலையா? சீல்டு மட்டும் இருக்குது. நம்ம போய் அங்கே உட்காந்துரும். அதான் நல்ல ஐடியா. ஏறா கிழிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உட்காந்துக்கிட்டு வெடிக்குது. கண்டிப்பாக சரியாக தான் சொன்னால் அடிக்க முடியாது. இந்த இடத்த டிஸ்ட்ராய் பண்ணிடும். உட்கார். நல்ல ஷீல்டு இருந்தாலும் நம்ம தப்பிச்சிட்டோம். என் தெரிஞ்சு இன்னொன்று மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். தான் சொன்ன மாதிரி இருக்கு. என் தெரிஞ்சு இப்படி போக முடியாது. நம்ம பிளாக் வச்சு மேலே போவோம். நான் பிளாக் ஆச்சு மேலே போன கண்டினியூ பண்ணுறேன். சரியா? மேலே வந்துட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் முழுசாக போய்க்கிறேன். மேலே வந்துட்டேன். மேலே செஸ்ட்டில் இதெல்லாம் கிடச்சிச்சு. இதுதான் இருக்குது. பூட்ஸு கிடச்சிச்சு. அப்புறம் ஆக்ஸு கிடச்சிச்சு. டைமண்ட் ஆக்ஸு, டைமண்ட் பூட்ஸ், அப்புறம் ஒரு கோல்டன் ஆப்பிள், நிறைய கோல்டு அயனு, ஒரு புக்கு, சாமன் புக்கு.
அவன் காலையை விடியறவன் எனக்கு தெரிஞ்சு இங்கேயே இருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கணும். லைட் இருந்தால் நல்லாயிருக்கும். டார்ச் லைட் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு. டார்ச் லைட் காசு பண்ணிட்டு பொருள் இல்லையே, என்ன பண்ணுறது? டார்ச் லைட்டுக்கு என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு பேக் நான் பேக் கிராஃப்ட் பண்ண என்ன தேவை? 2 என்னமோ கிளாஸ்லாம் இருக்குது. அப்போ 4 லெதர், அப்புறம் ஒரு கோல்டு இங்கட், செஸ்ட்டு தான் தேவை. இதை வச்சு தான் பேக் கிராஃப்ட் பண்ணும். பேக்கை அப்டேட்டும் பண்ணலாம். வகை வகையாக பேக் போயிடுங்க. நான் கீழே வந்து செட்டு எவ்வளோ குடிக்கிறான்னு அதுக்குள்ளேயே நம்ம இன்னும் நாங்கள் ஸ்ட்ரக்சர் எடுக்க அதை போய் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் எதிரில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது கோல்டு தான். கோல்டு வந்து நான் மைண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இல்லை இவன் அடிச்சிருவானே. இங்கே மேலே போடுது 2 போர்ஷன், 1 போர்ஷனோட அடிச்சு ஏன் அப்படி தான் வீடியோ எடுக்காம நம்மளோட வீடியோவில் ஹேக்கர் மாதிரி அடிக்கிறான்டா. ஸ்கெலிட்டன் நல்ல மெட்டீரியல் ஆக்சுவல் வீட்டை டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஈஸியாக நிறைய ஸ்டோரேஜும் இருக்கும். அது கலர்ஃபுல்லாக இருக்கும். டைமண்ட் பேக் இருக்குது. ஆனால் அதுலேயும் எல்லாத்தையும் ஒரே ஸ்டோரேஜ் தான் நினைக்கிறேன். ஃபர்னிச்சர் மட்டும் ஒவ்வொன்றும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த பொருளும் தேவை. இந்த கண்ணாடி போய் மேக் பண்ணுறது இல்லையே. கண்ணாடி பேர் டூ கீழ் மேலே இருக்கு, கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே சொன்னது பிக்ஸாக ஒரு பிச்சுக்கு ஏதாவது பண்ணணும். This was going to next server. You join me. $. ஐயோ நம்ம கிளாஸ் பேக் பார்க்க வச்சு இதெல்லாம் செய்யலாம். பொருட்கள் பண்ண அப்கிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் பெருசாக இருக்கு. அது என் பொருள் எல்லாத்தையும் வச்சு நான் கண்டினியூ பண்ணுவா. என்கிட்ட இந்த எல்லா பொருளையும் வச்சுட்டேன். இப்போ இங்கே மேலே போனோம்னா செஸ்ட் இருக்கும். மேலே ஒரு செஸ்ட், அதில் தான் அந்த போர்ஷன் இருக்கும். கரெக்டாக போக முடியல. மேலே போ இன்னும் படியா ஏறிடும். இங்கிட்டு கேண்டீனுக்கு இதை உடச்சிப்போம். கேண்டீன் நிறையா கேண்டீன் செய்கிற ரெசிபி கண்டு திரும்ப வந்துட்டேன். ஏறுவோம். மேலே போ. இந்த ஜஸ்ட்டு இதில் தான் போர்ஷன் இருக்கும். பறக்கிற போர்ஷன்லேருந்து இறங்கிறதுக்கு தான் அந்த போர்ஷன் கொடுத்துருப்போம். ஆமாம்மா அதுக்கு யூஸ் பண்ண போகுது. இன்னொரு வச்சிடும். 2 போர்ஷன் இருக்கு. சரி எடுத்து வச்சுப்போம். அந்த ஆர்மையும் போட்டுப்போம். பூட்ஸ் நம்மகிட்ட டைமண்ட் பூட்ஸே இருக்குது. இது இருக்குது 2 பூட்ஸ் இருக்குது. இதில் வேஸ்ட்டு தான். இப்போ ஃபுல் ஹெல்மெட்டு அப்புறம் ஃபுல் ஆர்மை கொடுத்துருந்தா சொன்னது. எல்லாத்தையும் நேரத்தில் வச்சுப்போம். எதிர்ந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டேன்.
நான் நிறைய வுட்டு அதெல்லாம் மைண்ட் பண்ணி வைக்கிறேன். வுட்டு அதெல்லாம் நிறையா தேவை வீட்டுக்கிட்ட நான் அதெல்லாம் நிறையா தேவைப்படும். அதெல்லாம் மைண்ட் பண்ணி வைக்கிறேன். வுட்டு ஸ்டோனு அப்புறம் அந்த கீழே அண்டர்கிரவுண்டில் ஒரு ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோனு எல்லா ஸ்டோனையும் மைண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் வைக்கணும். எல்லாத்தையும் வச்சாச்சு. ஐயே திரும்ப சுற்றுறேண்ணா. சரி guys, இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் guys, பாய் 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 பாய்.